விழாக்கால சலுகையாக கோஆப்டெக்ஸ் வழங்குகிறது 30% சிறப்பு தள்ளுபடி. கோஆப்டெக்ஸ். கனகா துர்கான்னு 2 பேர்ல எவளாவது ஒருத்தி களத்துக்கு வருவா. அப்ப நான் சொன்ன மாதிரி அவ முகத்துல அழிக்கவே முடியாத அந்த கரும்புள்ளிய கொத்தி விட்டுரு. அப்படியே செஞ்சிருங்கய்யா. இவளுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதாலதான் அந்த கனகா நடிச்சு என்ன ஏமாத்துறா. 2 பேர்ல ஒருத்திக்கு முகத்துல கரும்புள்ளிய குத்திட்டா அதுக்கு பிறகு துர்கா யாரு கனகா யாருன்னு நான் சுலபமா கண்டுபிடிப்பேன். அதுக்கப்புறம் அவ கதையை முடிக்கிற. ஆம்பளையா இருந்தா கூட எனக்கு சமமானவங்களா இருந்தாதான் நான் அவங்க கூடயே மோதுவேன். ஆனா நீ பொம்பளை, உன் கூட மோதுனா அது எனக்கு தான் அசிங்கம். மோதி பாரு, அப்பதான் பொம்பளைங்க பவர் என்னன்னு உனக்கே தெரியும். உனக்கெல்லாம் சிலம்பத்துல ஆனா அவனா கூட தெரியாது, நீ ஏன் கூட மோதுறியா? எனக்கா தெரியாது? சிலம்பாட்டத்துல துடுப்பாட்டம், கொரவஞ்சி, மரக்காணம், அலங்கார சிலம்பம், போர் சிலம்பம், பனையேறி, மல்லு, நாகத்தாளி, நாகக்கீரல், கல்லங்கம்புன்னு பல வகை இருக்கு. இதுல நாம எந்த வகை ஆட போறோம்னு நீயே சொல்லு, ஆடிடுவோம். பரவாயில்லையே, உனக்கு ஆனா அவனாலாம் தெரிஞ்சிருக்கே. சரி, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். டேய், அதான் களத்துல இறங்கிட்டால, அப்புறம் எதுக்குடா பேச்சு? ஆரம்பிக்கலாம்ல. உன் கூட கம்பு சுத்தணும்னா கண்ணை கட்டிட்டு தான் சுத்துவேன். நான் மட்டும் என்ன இழப்பமா? நானும் கண்ணை கட்டிக்கிறேன். ஏய் அசோக், அசோக் அண்ணே, துர்கா சமய சிலம்ப சுத்துறாடா. அப்படியாண்ணே? என்னால முடியல, அவ பண்றா பாரு. சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே.
அசோக், அண்ணே. அவன் கண்ணை திறந்து வச்சு சண்டை போடுறா, இவன் கண்ணை மூடிக்கிட்டே சண்டை போடுறான். ஆ, கண்ணை மூடிக்கிட்டே இந்த அடி அடிக்கிறா. அப்படியாண்ணே? ஆ, ஆ, ஆ. ஏய் சூப்பர்மா. அசோக், அசோக், அண்ணே. துர்கா ஜெயிச்சிட்டாடா. அப்படியாண்ணே? ஏய், சூப்பர்ண்ணே. வார்த்தைக்கு வார்த்தை பொம்பளை பொம்பளைன்னு இலக்கரமா சொன்ன. கரும்புலி வச்சனா இன்னைக்கு வச்ச கரும்புலிய உன் சாவுக்கும் அழிக்க முடியாது. ஓடா. என்னங்க, என்னாச்சு? எதுக்கு நீங்க பாதியிலே எந்திரிச்சு வந்துட்டீங்க? நான் ஒரு பிளான் பண்ணா அது வேற மாதிரி நடக்குது. ச்சே, அந்த கனகா கிட்ட ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது. இல்லனா எப்படி அவளால இவ்வளவு திறமையா சிலம்ப சுத்த முடியும்? முதல்ல நீங்க என்ன பிளான் பண்ணீங்க? என்ன நடக்கல? அதோட கனகா எப்படிப்பட்டவன்னு நமக்கு தெரியும் தானே? தெரியுந்தா, ஆனா அவ இந்த அளவுக்கு திறமையா சிலம்ப சுத்துவான்னு எனக்கு தெரியல. அண்ணே, உங்க பிளானுக்கும் கனகா சிலம்பம் ஆடினதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. டேய் ஜனா, ஆனா கடைசியில அவன் தோத்துட்டான்டா. அவன் தோத்துட்டான். இதெல்லாம் உங்க ஏற்பாடு தானா? இப்பதாங்க புரியுது நீங்க ஏன் இந்த அளவுக்கு கோவப்படுறீங்கன்னு. அண்ணே, சிலம்பாட்டத்துல மணிமாறனை அடிச்சுக்க இந்த ஏரியாவுல ஆளே கிடையாது. ஆனா சிலம்பத்தால கனகா அவனுக்கே கரும்புலி குத்துறான்னா அவன் சாதாரணமான ஆள் கிடையாதுன்னு. இதுக்கு முன்னாடி கனகா இதை விட பெருசாலாம் பண்ணிருக்கா. அவளுக்கு சிலம்பம்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு தோணுதுன்னு. நாம ஒரு பிளான் போட்டா எல்லாம் நமக்கு எதிராவே திரும்புது. நீங்க திட்டம் போட்டதெல்லாம் சரிதாங்க. ஆனா கனகாவுக்கு பதிலா துர்காவை களத்துல இறக்கியிருந்தா நீங்க நினைச்சது நடந்திருக்கும். நீ சொல்றதும் சரிதான். ஆனா துர்கா பயந்தவ. ஈகோவை தூண்டி விட்டா அவ எப்படி களத்துல இறங்குவா? மந்திர கண்ணாடிய வச்சு கனகா யாருன்னு தெரிஞ்சுக்க திட்டம் போட்டா அதுவும் நடக்கல. கனகாக்கு நெத்தில பச்சை குத்த நம்ம ஐடியா பண்ணா அதுவும் நடக்கல. ஆனா இன்னைக்குள்ள கனகா யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு தான் தெரியல.
என்ன பண்றது? மாமா ஆ, நீங்க கவலைப்படாதீங்க. சிலம்ப போட்டியில வேணா கனகா அதிரடி காட்டியிருக்கலாம். ஆனா அடுத்து நடக்க போற பானை உடைக்கிற போட்டியில 2 பேர்ல ஒருத்தைய சிக்க வைக்கிறேன். என்ன சொல்ற? ஆமா மாமா, நீங்க 2 பேருக்கும் ஒரு வேறுபாடை உண்டு பண்ணணும்னு சொன்னப்பவே நான் ஒரு ஐடியா பண்ணி அதுக்கான வேலையையும் செஞ்சு முடிச்சிட்டேன். என்ன வேலை? அந்த பானையில கலர் பொடி தண்ணியோட ஆசிட கலந்து விட்டுருக்கேன். துர்கா கனகா 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தி கண்டிப்பா அந்த பானைய உடைக்க போவாங்க. அதுக்கு நானே உதவியும் பண்ணுவேன். அப்போ பானை உடைஞ்சு ஆசிட் அவ மேல ஊத்தும். ஆசிட் ஊத்துனா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும்ல. அவளோட உடம்பு முகம்னு எல்லா இடத்தையும் ஆசிட ஊத்தி சிதைக்க போறேன். அப்புறம் என்ன, துர்கா யாரு கனகா யாருங்கிற பிரச்சனையே வராது. கனகாவ மந்திர கண்ணாடி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அவ பூர்வீகம் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீ சொன்ன மாதிரி நடந்துரும்ல? ஏன்னா நாம பிளான் பண்றது எல்லாமே சொதப்பிட்டு தான் போகுது. அதனாலதான் கேக்குறேன். இல்ல மாமா, சின்ன பிசுறு கூட தட்டாது. 2 பேர்ல ஒருத்தியோட முகம் கருக போறது உறுதி. கனகா இன்னைக்கு செத்தடி. இப்ப அடுத்து பானை உடைத்தல் போட்டி. பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கின்ற துர்கா கனகா இவங்க 2 பேர்ல ஒருத்தர் முத ஆளா பானையை உடைக்க இப்ப களத்துல இறங்க போறாங்க. முதல்ல முந்திக்கிறான். வாமா, கண்ணை கட்டுமா. அப்பா ஏங்க 2 பேர்ல ஒருத்திய முத ஆளா இறங்க சொல்லிட்டாரு. அத்தை, அவரு இறங்க சொல்லல, நான் தான் இறக்கி விட்டுருக்கேன். அப்படியா? அடி இங்க நடக்க போற பானை உடைக்கிற போட்டியில துர்கா கனகா 2 பேர்ல ஒருத்தி தான் முதல் ஆளா களத்துல இறங்கணும். மைக்ல நீங்களே அதை சொல்லணும். எதுக்குமா அப்படி சொல்றீங்க? நான் ஒரு விஷயத்த சொன்னா அதை செய்யணும். கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. இல்ல ஜமீன் கோவத்துக்கு ஆளாகணுமா? ஐயோ, பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி அதுக்குள்ள 1000 இருக்கும். எனக்கு எதுக்குமா வம்பு? நீங்க பணத்தை கொடுங்க. சொன்ன மாதிரி செய்யணும். நான் வரேன். சரிம்மா. சபாஷ் வீணா, என் மருமகன்னு நீ அப்பப்ப நிரூபிச்சிடுற. ஏண்டி அதான உண்மை. சரியான நேரத்துல சரியான வேலை செஞ்சிட்டு இருக்க. ஏமினா இவ கரெக்டா பானை உடைச்சிருவாள்ல? அத்தை, இவ துர்காவா கனகாவான்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், துர்கா மிஸ் பண்ணாலும் கனகா வந்து ஏதாச்சும் ஒரு மாய மந்திரம் பண்ணி அந்த பானைய உடைச்சிருவான். அப்புறம் ஆசிட் அவன் முகத்துல ஊத்தும்.
ஏய் அசோக் அண்ணே அவ கரெக்டா தான் போனோம். ஆனா திடீர்னு இப்ப வேற பக்கம் போறா. அப்படியா? ஏய் என்னங்க நம்ம பக்கம் வந்துட்டு இருக்கா? தெரியலையே. ஏய் ஏய் துர்கா துர்கா ஏய் ஐயோ ஏய் கனகா ஏய் ஏய் அண்ணே என்ன நடக்குது? சித்தப்பாவையும் பெரியப்பாவையும் அடிக்கிறா. அப்படியா? ஏய் துர்கா அங்கிட்டு இருக்கு பானை. துர்கா நீ என்ன பண்ற? ஐயோ ஏய் அடிக்காதடி அந்த பக்கம் போ. ஏய் அந்த பக்கம் போ. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏய் கனகா அவங்கள ஏன் அடிக்கிற? பானை இங்க இருக்கு. ஐயோ அந்த பக்கம் போன்னு சொல்றேன்ல. ஏய் ஏய் என்ன பண்ற நீ? ஏய் அவன் என்ன பண்ற? ஏய் அந்த பக்கம் போ. நிறுத்துமா. கொஞ்சம் இருமா. என்னம்மா பானை அடிக்க சொன்னா உங்க வீட்டாளுங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்க? பானை இந்த பக்கம் இருக்குமா? ஐயோ ஏன் வீட்டாளுங்களே அடிச்சேன். ஆமாமா. மூச்சு ஐயோ என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. கூட்டிட்டு போமா. இருடி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ கதற போற. ஏய் பத்திட்டு எரியுதுடா. அப்படியா? என்னது? கண்ணாடி. அசோக், பானை கண்ணாடியில மோதுனா கண்ணாடி உடையும் சரி, அது எப்படி தீப்பிடிச்சு எரியும்? இதுல வேற ஏதோ சதி இருக்கு.
ஊர்க்காரங்களோட வெளியாளுங்களும் உள்ள வந்திருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. விழாக்கால சலுகையாக கோஆப்டெக்ஸ் வழங்குகிறது 30% சிறப்பு தள்ளுபடி. கோஆப்டெக்ஸ்.